ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் சுவையான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ மீனை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே தடவுறதுக்கு மசாலா தயார் பண்ணிடலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடவே 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நாம் அரிசி மாவு சேர்க்குறனால மசாலா பொருட்கள்லாம் மீனில் நல்லா ஒட்டி சேர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மசாலா தயாராகிருச்சு. இப்போ மீன் துண்டை எடுத்து மசாலாவை தடவிடலாம். மசாலா எல்லா சைடும் பரவுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து நல்லா மசாலா பொருட்களை தடவி எடுத்துக்கலாம். எல்லா மீன் துண்டுலையும் மசாலாவை தடவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இதை 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் எடுத்து பொரிச்சுக்கலாம். அப்படின்னா தான் மீனோட மசாலா பொருட்கள் நல்லா சேர்ந்து வரும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் நாம் மீன் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் மீன் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு சைடு வெந்திருக்கு, நாம் திருப்பி போட்டுடலாம். பாருங்க, மசாலா பொருள் உதிரவே இல்லை, அப்படியே மீனில் ஒட்டி வந்திருக்கு. நீங்கள் எப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணினாலும் அரிசி மாவு கொஞ்சமாக கலந்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்குன்னு. மசாலா பொருட்கள் கொஞ்சம் கூட உதிரவே இல்லை, நல்லா மீனோட சேர்ந்து வந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ 2 சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நாம் தனியாக எடுத்துடலாம். எல்லா மீனையும் இதே மாதிரியே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சுவையான ஃபிஷ் ஃப்ரை தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.